இங்கிலாந்திலுலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானத்தை அமைக்க மான்செஸ்டர் யுனைடெட் திட்டமிட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு மொரிசியஸ் நாட்டின் உயரிய விருதான தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என்ற விருது வழங்கப்படும் என்று மொரிசியஸ் பிரதமர் நவீன் குலாம் அறிவித்துள்ளார். டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 38வது கூட்டம் கே. ஹல்தர் தலைமையில் கூடியது. இந்தியாவில் அதிவேக இணைய சேவையை கொண்டு வரும் நோக்கில் எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஏர்டெல் இந்தியா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஸ்டார்லிங்க் எனப்படும் செயற்கைக்கோள் வழியான அதிவேக இணைய சேவையை இந்தியாவில் வழங்க ஏர்டெல் திட்டம். உலக பாரா அத்லெடிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மார்ச் 12, 1930 இல் குஜராத் மாநிலத்தில் உள்ள தண்டியில் தடையை மீறி ஒப்பெடுக்கும் நடைப்பயணமாக துவங்கியது. இந்தியாவில் அடுத்த 20 ஆண்டுகளில் 30,000 விமானிகள் தேவைப்படுவதாக ஒன்றிய அமைச்சர் ராம் மோகன் தகவல். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் இந்தியா வருகை, தங்குதல் மற்றும் சொந்த நாட்டுக்கு திரும்புவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை முறைப்படுத்துவது தொடர்பான சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மொரிசியஸ் நாட்டின் 87வது தேசிய தினம் இன்று கொண்டாடப்படவுள்ளது. இதில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி கலந்து கொள்கின்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதாக்களை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இவ்விவகாரத்தில் நாடு முழுவதும் மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற புதிய வலைதளத்தை விரைவில் தொடங்கவுள்ளது. தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்க வருமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே சந்தை அணுகலை அதிகரிக்கவும், இறக்குமதி வரி மற்றும் வரிகள் அல்லாத தடைகளை குறைக்கவும், விநியோக சங்கிலி ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. அடுத்த 3 ஆண்டுகளில் 200 புற்றுநோய் நோயாளி பராமரிப்பு மையங்கள் நாடு முழுவதும் விரைவில் திறக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இணைய குற்றவாளிகள் குறித்த தகவல்களை பகிரவும் பகுப்பாய்வு செய்ய வசதியாக காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் சமன் வாயா என்ற மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த வளர்ச்சி நிறுவனங்களுக்கான பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் டெலாய்ட் விருதினை 9 தமிழக நிறுவனங்கள் பெற்றுள்ளது. கனடா நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு அலுமினியம் மீது 50% கூடுதல் வரியினை அமெரிக்கா விதித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.